அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைல்ல. இத படம் எலாக்கா சொல்ற வரையும் எனக்கும் இதோட இம்பாக்ட் பெருசா தெரியல. ஆனா இன்னைக்கு நிஜமாவே இங்க எனக்கும் என் கூட இருந்துட்டு இருக்க இங்க நிறைய சிவிலியன்ஸ்க்கும் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை தான். எவன் எவனோட சண்டை போட்டா என்ன? யார் வீட்டு மேல யார் குண்டு போட்டா நமக்கு என்ன? ஆனா இன்னைக்கு நிஜமாவே இந்த வீட்டை விட்டு வெளில போனா மிசைல்ஸ் எல்லாம் உடஞ்சு விடுறத பார்க்க முடியுது. சோ இப்பதான் அந்த சென்டென்ஸோட இம்பாக்டே எனக்கு புரியுது. நம்ம என்னென்னத்தையோ பத்தி மணிக்கணக்கா டிஸ்கஸ் பண்றோம். பிக் பாஸ் பத்தி பேசுறோம். யார் யாரை விட்டுட்டு போனாங்கன்றத சீரியஸா டிபேட் பண்றோம். ஆனா உண்மையாவே நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ணக்கூடிய இங்க பெரிய இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பெரிய விஷயங்களை பத்தி நமக்கு ஒரு பேஸ் இன்ஃபர்மேஷனாவது தெரிஞ்சு வச்சிருக்கோமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா இந்தியால இருக்கிற வரைக்கும் இந்த பெரிய பெரிய விஷயங்கள் எனக்கும் ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் கூட தெரியாமலா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டோம். அதனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப நடந்திருக்க இந்த மேஜரான அட்டாக் பத்தி எதனால இந்த பிரச்சனை, என்னதான் இங்க நடந்துட்டு இருக்கு, என்ன ஆகும், இதனால இந்தியாவுக்கு எதனா பாதிப்பு இருக்கா அப்படின்னு எனக்கு புரிஞ்ச ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்றதுக்காக எடுக்கப்பட்டதான் இந்த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் ஜெனிஃபர். ஐ மீன் இந்தியன், மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரில தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு தமிழ் பொண்ணு. சோ பேசிக்கா என்ன, ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் சண்டை. நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது என்ன தோணும், ஈரான் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரி, அது வந்து இஸ்ரேலோட சண்டை போடுது, இல்ல அது யூஎஸோட சண்டை போடுது, அது வந்து ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரி. அப்போ வந்து இது வந்து ஒரு முஸ்லீம் கிறிஸ்டியன் வாரா அப்படின்னு கேட்டா அதுதான் இல்ல. இது வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் வார். இதோட பேஸ் ரீசன் ரிலிஜன் கிடையாது. இதோட பேஸ் ரீஜன் ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு நியூக்ளியர் ப்ரோக்ராம். நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்ன பிரச்சனை, ஏன் கண்ட்ரிஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் வச்சுக்க கூடாது அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, வச்சுக்கலாம். ஆனா நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருக்கிறோம்னா, இந்த வேர்ல்ட்ல நம்ம ஒரு விஷயத்த கொடுப்போம், நம்ம ஒரு விஷயத்த வாங்கிப்போம். சோ ஒரு பெரிய பெரிய கண்ட்ரிஸ் வந்து நம்ம எக்கனாமிக்கல் சப்போர்ட் வாங்கி நம்ம நாட்டுல இருக்கிற வளங்களை அவங்களுக்கு கொடுப்போம். சோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நடந்துச்சு, நடக்குது. இதுக்கப்புறமும் அப்படிதான் அந்த உலகம் செயல்படும். ஏன்னா எல்லா கண்ட்ரிலுமே எல்லாமே இருக்காது. அந்த மாதிரி ஈரான் கிட்ட வந்து நிறைய ரிசோர்ஸ் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்க வெளியில இருந்து வாங்குவாங்க. வெளியில இருந்து மேஜரா எங்க வாங்குவாங்கன்னா, இந்த அமெரிக்கா மாதிரி ஒரு பெரிய குளோபல் பினான்சியல் ஹப் கிட்ட இருந்து அவங்க வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவன் சும்மா கொடுப்பானா, கொடுக்க மாட்டான். அவன் என்ன பண்ணுவான், சில டீல்ஸ் போடுவான். நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நீ எனக்கு சில டீல் சைன் பண்ணும் அப்படின்னு சொல்லுவான். அதுல ஒன் ஆஃப் த டீல் தான் இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம். அதாவது 2015 JCPOA ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்றபடி அதுக்கு கீழே யூஎஸ், யூகே, பிரான்ஸ், சைனா, ரஷ்யா பிளஸ் ஜெர்மனி இவங்க எல்லாம் சேர்ந்து ஈரான் கூட ஒரு டீல் போடுறாங்க. நாங்க உனக்கு எக்கனாமிக்கலி ஹெல்ப் பண்றோம், அதுக்கு பதிலா நீ எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணணும்னா, உன்னோட பவர் ப்ரோக்ராம நீ இந்த லெவலுக்கு தான் யூஸ் பண்ணுவ, அதாவது உன்னோட நாட்டுக்கு தேவையான பவரை ஜென்ரேட் பண்றதுக்கு மட்டும் நீ யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். அது ப்ராமிஸ் பண்ற விதமா நீ வந்து IAEA அப்படின்னு சொல்ற ஒரு அட்டாமிக் ஒரு ஆர்கனைசேஷன் ஏஜென்சியை வந்து நீ ரெகுலர் செக்அப்ஸ்க்கு அலோவ் பண்ணும். அவங்க வந்து உன்ன ரைட் பண்ணுவாங்க, நீ எவ்வளவு பவர் ஜென்ரேட் பண்ற, என்ன பண்ற அப்படின்றதுக்கு நீ ரைட் பண்ண அலோவ் பண்ணும். அந்த டீலை வந்து சைன் பண்ணி 2015 முடிக்கிறாங்க. ஈரானும் அக்செப்ட் பண்ணி இந்த டீலுக்கு சைன் பண்ணி அதை ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. அதான் எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு. அப்ப இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இது இப்ப பிரச்சனை ஆகல, 2018 இது பிரச்சனை ஆயிடுச்சு. 2015 to 2018 இந்த கேப்ல ஈரானும் அவங்க சொன்னபடி நடந்துக்கல, யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட இருந்து போக வேண்டிய ஃபண்ட்ஸும் அவங்களுக்கு கரெக்டா போகல. சோ அதுல ஏதோ நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா போக வேணாம். அதனால என்ன ஆயிருக்குன்னா, 2018 மறுபடியும் ட்ரம்ப் வராரு. ட்ரம்ப் வந்து இந்த எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றாரு. ஸ்டாப் பண்ணிட்டு புதுசா சில ஹார்ஷ் ரூல்ஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. இது ஏன் நடக்குதுன்னா, ஈரான் வந்து டீல் அக்செப்ட் பண்ணி சைன் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரேஞ்ச் என்னன்னா 3 to 5% வரைக்கும் நீங்க வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணிக்கலாம். 300 kgs வரைக்கும் நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க அக்செப்ட் பண்ணாங்க, சைன் பண்ணாங்க. அப்போ ஈரான் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு 3.67 அந்த பெர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க என்ரிச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி தான் சைன் பண்ணாங்க. ஆனா 2018 முன்னாடி நடக்கப்பட்ட அந்த ரைட்ல என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவங்க வந்து ஹைலி என்ரிச்டு, அதாவது டு அ வெப்பன் கிரேட் அந்த லெவலுக்கு 60%க்கு அந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணிருக்காங்க. 90% அவங்க என்ரிச் பண்ணாங்கன்னா அதை மிசைலா, அதை பாமா யூஸ் பண்றதுக்கு ஒரு வெப்பன் கிரேட். சோ அந்த டைம்ல ட்ரம்ப் வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, மேக்ஸிமம் பிரஷர் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டு வந்தாரு. அதாவது வந்து நீங்க வந்து இப்போ நாங்க எக்கனாமிக்கலி உங்களுக்கு சாங்ஷன் பண்ணணும்னா நீங்க வந்து இந்த லெவலுக்கு எங்களுக்கு நீங்க இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரஷர்டான நிறைய ரூல்ஸ் போட்டாரு. அவரு போட்டதுக்கு மேல யூஎஸோட ஒரு ஆலை நேஷன் வந்து யாருன்னா வந்து இஸ்ரேல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அது மட்டும் பத்தாது, நீங்க இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுங்க, அதெல்லாம் டிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூலையே வந்து இன்னும் காம்ப்ளெக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனாலதான் வந்து ஈரான் வந்து டைரக்டா இஸ்ரேல அட்டாக் பண்றதுக்கான காரணம். சோ இப்ப என்ன ஆச்சு, இவங்க என்ன சொன்னாங்க, சும்மா கொஞ்சம் இந்த ரூல் எல்லாம் கிடையாது, நீங்க வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட் அந்த ப்ரோக்ராமே நீங்க ஸ்டாப் பண்ணணும், அதுல வந்து இது வரைக்கும் பண்ணிருக்கிற எல்லாத்தையும் நிறுத்தணும், அதுல பண்ணிருக்கிற எல்லாத்தையும் நீங்க கொடுக்கணும், இதுக்கப்புறம் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு நீங்க சைன் பண்ணணும். அப்படி நீங்க சைன் பண்ணீங்கன்னா தான் இதுக்கப்புறம் உங்களுக்கு பினான்சியலி நாங்க கொடுப்போம். அப்படி ஒரு வேலை நீங்க அதையும் மீறி நீங்க எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மத்த எல்லா நேஷனையும் நாங்க குளோபலி பேங்க் வைஸ் பினான்சியலி நாங்க அடிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற அளவுக்கு யூஎஸ்க்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்கான்னு கேட்டா ஆக்சுவலி இருக்கு. ஏன் தெரியுமா, யூஎஸ் வந்து நம்ம குளோபல் பினான்சியல் ஹப், அதோட ஒரு 80 to 90%, அதாவது 60%, 70%, 55% கிடையாது, 80 to 90% பவர் வச்சிருக்கான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜப்பான் வந்து சவுதி கிட்ட இருந்து ஒரு ஆயில் வாங்கணும், ஏதோ ஒரு முக்கியமா ஏதோ ஒன்று எக்ஸ்சேஞ்ச் நடக்கணும், எதுல நடக்குது, எல்லாமே யூஎஸ் டாலர்ஸ் தான் நடக்குது. அப்போ யூஎஸ் கரன்சிக்கும் வேல்யூ அவ்வளவு அதிகம், அவங்களால நிஜமாவே அதை சொல்ல முடியும். அதையும் மீறி ஈரான் வந்து இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது, நாங்க பண்ணவே மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க உங்களோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வச்சுக்கிற கண்ட்ரீஸ்க்கு டெத் பெனாலிட்டி கொடுப்போம். டெத் பெனாலிட்டி என்னன்னா, எங்க பேங்க் வழியா எந்த டிரான்சாக்ஷனுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து ரூல் போடுறாங்க. என்ன சொல்றாங்க இதுலன்னா, அது என்ன டெத் பெனாலிட்டி அப்படின்னு கேட்டா சிம்பிளா சொல்லணும்னா,
எல்லாருமே வந்து யூஎஸ் டாலர்ஸ்ல தான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் நம்ம பேசிட்டோம். அப்போ ஒரு கண்ட்ரி வந்து நாங்க வந்து திடீர்னு இல்ல நாங்க யங்ல தான் சென்ட் பண்ணுவோம், ரியால்ஸ் தான் சென்ட் பண்ணுவோம்னு சொன்னா வாங்குறவன் ரெடியா இருக்க மாட்டான். அப்ப அவனோட குளோபல் கஸ்டமர்ஸ் எல்லாருமே போயிடுவாங்க. அவன் வந்து அவன் கண்ட்ரிக்குள்ள மட்டும் தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ அந்த கான்செப்ட்டுக்கு எல்லா நாடும் தள்ளப்படுவாங்க. இதுக்கு பயந்துகிட்டு எந்த நாடுமே வந்து ஈரான் கூட இப்போ எக்ஸ்சேஞ்சுக்கு வர மாட்டாங்க. இதுதான் இப்போ பிரச்சனை. இதுக்கு நடுவுல ஈரானுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல நிறைய பேச்சுவார்த்தை நடந்துச்சு. நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகும் அவங்க வந்து அந்த ரூலுக்கெல்லாம் நாங்க ஓகே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன் ஈரான் வந்து ஓகே சொல்லிட்டு போலாமே அப்படின்னா கிடையாது. ஈரான் சைட்லயும் சில நியாயங்கள் இருக்கு. ஒரு கண்ட்ரில அவன் பவர் பிளான்ட்டே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. பேசிக்கா எல்லா கண்ட்ரிஸ்க்கும் ரைட்ஸ் இருக்கு. அவங்களோட பவரை அவங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு. அப்படி நீ பண்ணவே கூடாது அப்படின்னு யூஎஸ் சொல்றது வந்து ஒரு மாரலி வந்து தப்பு. இப்போ இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்றதுனால யூஎஸ் என்ன பண்றான்னா ரெஜிமே சேஞ்ச் கேட்கறான். ரெஜிமே சேஞ்ச்னா என்ன? அதாவது ஆட்சி மாற்றம். அப்படி இன்னொரு ஆட்சியை நீ மாத்து அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு சொல்றதுக்கும் உரிமை கிடையாது. சோ இது செகண்ட் மாரலி தப்பு. இதெல்லாம் தான் வந்து ஈரானுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. நீ யாரு சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி. அவன் பவர்ல தான் இருக்கான். இருந்தாலும் நீ அப்படி என்ன என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் ஈரானோட பிரச்சனை. சரி ஓகே, இப்ப இதெல்லாம் பிரச்சனை. இதனால என்னென்ன கன்சிக்வன்சஸ் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பெரிய கன்சிக்வன்ஸ் என்னன்னா ஹியூமன் காஸ்ட். இப்போ யாரோட வேணாலும் சண்டை போடலாம். இப்போ வந்து யூஎஸ் வந்து டைரக்டா அங்க இருந்து இங்க இறங்கி சண்டை போட முடியாது. அப்ப அவன் என்ன பண்றான், இங்க மிடில் ஈஸ்டர்ன்ல எல்லா இடத்துலயுமே அவனோட பேசஸ் அவனோட ஆர்மி பேஸ் பில்ட் பண்ணி வச்சிருக்கான். இப்போ யூஎஸ் பேசஸ் எங்கெல்லாம் இருக்குன்னா அபுதாபில இருக்கு, பஹ்ரைன்ல இருக்கு, குவைத்ல இருக்கு, துபாய்ல இருக்கு, கத்தார்ல இருக்கிறதுலே பெரிய ஒரு அலுதை பேஸ் வந்து இங்க கத்தார்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய இடத்துல யூஎஸ் பேசஸ் இருக்கு. அவன் வந்து என்ன பண்ணுவான், டைரக்டா அங்க டச் பண்ணுவான். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பண்ணும்போது கொலாட்ரல் டேமேஜ் நிறைய ஹியூமன்ஸ் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது வளர்ந்து என்ன ஆகும்னா இது ஒரு ரீஜனல் வாராவே மாறதுக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்கு. செகண்ட் பெரிய பிரச்சனை என்னன்னா ஈரான் இருக்கக்கூடிய பொசிஷன். ஈரான் வந்து ஜஸ்ட் நார்த் டு த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மஸ் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கு. அங்கதான் வந்து உலகத்துல போற ஒரு 20% ஆஃப் ஆயில் வந்து க்ரூட் ஆயில் வந்து அங்க இருந்துதான் எல்லா இடத்துக்கும் அனுப்பப்படுது. இதனால இப்போ இந்த ஈரான் அடிபடுதுன்னா அதனால அந்த அந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன் பயங்கரமா அடிபடும். அதனால டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால வந்து குளோபல் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். இதனால நிறைய அது மத்த பிரச்சனைகள்லாம் ரிலேட்டடா நிறைய இருக்கு. இந்தியாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு. இந்தியா 88% ஆஃப் ஆயில் நம்ம எக்ஸ்டர்னலா இம்போர்ட் பண்றோம். அதுல கிட்டத்தட்ட ஒரு 40% ஆஃப் ஆயில் வந்து நம்ம இந்த ஹர்மஸ்ல தான் வாங்குறோம். நம்ம தான் வந்து குளோபல்லே ஒரு தேர்ட் பிகஸ்ட் கன்சியூமர்ஸ். சோ ஆப்வியஸா இதனால நமக்கு பிரச்சனை வரும். பிரச்சனை வரும்னா எப்படி, ஒரே $1 அவன் வந்து ஆயிலோட விலையை ஏத்தினா கூட நம்ம நாட்டுக்கு 2 பில்லியன், $1 ஏறினாலே நமக்கு 2 பில்லியன் அளவுக்கு நஷ்டம் வரும். அது மட்டும் கிடையாது, இதுல ஏற ஏற நம்மளோட கரன்சியோட வேல்யூ இருக்கு இல்லையா, அது குறைஞ்சிட்டே இருக்கும். அப்ப வந்து என்ன வரும், இன்ஃபிளேஷன் வரும். அதனால இந்தியாவுக்கு கண்டிப்பா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு பெரிய கன்சிக்வன்ஸ் என்னன்னா வார். இது வந்து ஒரு பெரிய வார் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வார்ல 2 விதம் இருக்கு. பூட் ஆன் கிரவுண்ட் ஒரு விதம், அதாவது நம்மளோட கண்ட்ரில இருக்க மிலிட்டரி போர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இன்னொரு கண்ட்ரில நம்ம சண்டை போடுறது. அதுல இப்போ வந்து பெரிய சான்சஸ் கிடையாது. ஏன்னா அது நிறைய ஹியூமன் லாசஸ் இருக்கும், ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. செகண்ட் விஷயம் தான் இந்த ஸ்மால் ஸ்கேல் அட்டாக். இந்த ஸ்மால் ஸ்கேல் அட்டாக்லாம் இந்த மாதிரி மிசைலும் ட்ரௌனும் கொண்டு போய் அடிச்சு அவங்களோட பேசஸ் அழிச்சு இல்லைன்னா வேற எதனா பெரிய பிரச்சனைகள் பண்ணி அவங்கள இன்டைரக்டா அட்டாக் பண்றது. அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப மட்டும் தான் நடந்துட்டு இருக்காங்கன்னா இல்ல, இது வந்து முன்னாடி இருந்தே இந்த அட்டாக்ஸ் நான் பார்த்திருப்போம். ஈராக், சிரியா, ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி இந்த அட்டாக்ஸ் நம்ம முன்னாடியே பார்த்துட்டு தான் இருக்கும். அதுல எப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் தான் வந்திருக்கான்னு கேட்டா அது இல்ல. ஆனாலும் யூஎஸ் வந்து அவங்களோட லெசன் அவங்க லேர்ன் பண்ணிக்கல இன்ன வரைக்கும். இதனால நிறைய பெரிய பெரிய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் பேசிக் கான்சிக்வன்சஸ். இதுதான் பேசிக் ரீசன். எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் இதை ரொம்ப சிம்பிளா நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். சோ இதுல நம்ம ஏதாவது பண்ண முடியுமா, நான் ஏதாவது பண்ண முடியுமா, நீங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. நம்ம ஒண்ணுதான் பண்ணலாம், ப்ரே பண்ணலாம். நான் தான் பெருசு, இது முக்கியம், அது முக்கியம், சண்டை போட்டே இருக்கும்னா சண்டை போட்டே தான் இருக்கலாம். ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா யாராவது இறங்கி வந்தா ஆகணும். நம்ம we have to choose the peace. So pray for our safety, pray for our countries, our world's safety. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.